மீனா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்க எனக்கு ஏற்கனவே கிச்சன்ல ஆயிரத்தெட்டு வேலை இருக்குங்க, அப்புறம் பேசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்பவே பேசாகணும். அப்படி என்ன விஷயம்? அதான் என்னோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்கால, அவனுக்கு அவசரமா பணம் தேவை. எதுக்கா? அவனோட அம்மா அப்பாவோட 60வது கல்யாணம் வருது. அதை பெருசா கிராண்டா கொண்டாடணும்னு அவன் நினைக்கிறான். அதனால கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கிராண்டாவா? கிராண்டா எதுக்கு? சிம்பிள் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு போக வேண்டியதானே? அவனோட பெரியப்பா கிராண்டா நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் அப்படி பண்ணலன்னா நல்லா இருக்காது. சரி, இப்போ அதுக்கு என்ன? அவன்கிட்ட போதுமான அளவு காசே இல்லை கொஞ்சம் கூட. என்னங்க, காசு இல்லைன்னா அப்படி எப்படி கிராண்டா பெருசா பண்ண முடியும்? அதுதான் இப்போ விஷயமே. அந்த காசு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. நீங்க காசு கொடுக்குறீங்களா? எவ்வளோ? 1,00,000. என்னங்க சொல்றீங்க? 1,00,000 உங்ககிட்ட என்ன இருக்கு? அதான் பெஸ்ட் ஜோடின்னு அவார்ட் வாங்கணுமே, 1,00,000 கொடுத்தாங்களே, அந்த காசு இருக்குல்ல. ஆமா இருக்கு. அதனால அதுதான் செல்வத்திட்ட போய் கொடுக்க போறேன். எங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, அந்த காசு தான் நான் போய் கொடுக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க ஒண்ணும் கொடுக்க தேவையில்ல. என்ன மீனா சொல்ற? அந்த காசு கொடுக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அவனுக்கு. என்கிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு வாக்கு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் காசு இருக்கதெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்க. அப்புறம் ரூம் கட்டுறதுக்கு நமக்கு எப்படி காசு இருக்கும்? இங்க பாரு மீனா, ரூம் கூட 2-3 மாசத்துல கட்டிடலாம் காசு வந்தா. ஆனா 60வது கல்யாணம் நாள் போயிடுச்சுன்னா திருப்பி வர முடியாது. அது திருப்பி கொண்டாட முடியாது மீனா. அதனால இப்ப என்ன? அவங்க பாத்துப்பாங்க. சரி, அப்படி கிராண்டா கொண்டாட முடியலன்னா இருக்கிற காசு வச்சு ஏதாச்சும் சிம்பிள் அண்ட் பெஸ்டா பண்ண வேண்டியது, இல்ல கோவிலுக்கு போய் ஏழைங்களுக்குலாம் சாப்பாடு போட வேண்டியது. இதுக்கு பதிலா என்ன கிராண்டா பண்ணணும் ஆசை? அவங்க பெரியப்பா மட்டும் அப்படி கிராண்டா பண்ணிருக்காங்க, அப்புறம் எப்படி இவங்க மட்டும் இது மாதிரி பண்ண முடியும்? அதனாலதான் அவன் யோசிக்கிறான். அவங்க பெரியப்பா பணக்காரரா இருப்பாங்க, அதனால அவங்க கிராண்டா பண்றாங்க. இவங்க அப்படி இல்லல, இருக்கிற காசு வச்சு சமாளிக்க வேண்டியதானே. இங்க பாரு மீனா, என்ன கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? பின்ன கேட்காம என்ன? நீங்க பாட்டுக்கு வாக்கு கொடுத்துருவீங்க, நான் பாட்டுக்கு காசு அள்ளி எடுத்து கொடுத்துடணும் உங்ககிட்ட. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இங்க பாரு மீனா, நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் அந்த காசை கொடுத்துதான் ஆவேன். அக்கௌண்ட்ல இருந்து 1 ரூபா கூட நீங்க எடுக்கவே கூடாது. அத நீ யாரு சொல்றது? அது நான் சம்பாரிச்ச காசு. நானும் தான் சேர்ந்து சம்பாரிச்சேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பெஸ்ட் ஜோடில அவார்ட் வாங்கணும். இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் அந்த காசு கொடுத்துதான் போறேன். நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் உன்கிட்ட காசு எடுத்துக்கிட்டோமா எடுக்க வேணாமான்னு கேட்கறதுக்குலாம் வரல. இது மாதிரி காசு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். அவ்வளவு தைரியம் ஆச்சு உங்களுக்கு? என்னைய எதிர்த்து பேசுறீங்க? என்னோட ஃப்ரெண்டுக்கு காசு தேவைப்படுது, அதனால நான் கொடுத்தேதான் ஆகுவேன். அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி, அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பெஸ்ட் ஜோடின்னு அவார்ட் வாங்கணும்னா பாதி காசு எந்து தானே, அதை போய் நான் கொடுப்பேன். அதான் 1 ரூபா கூட அந்த பேங்க்ல இருந்து எடுக்க கூடாது நான் சொல்லிட்டேனே. மகாராணி பாரு, நீ சொன்ன உடனே நான் எடுக்க கூடாது அசிஸ்டன்ட் மாதிரி? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அவசரமா காசு கேட்டா நம்ம கையில இருக்கிற 5-10 எடுத்து கொடுக்கணும். இது மாதிரி என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லவே கூடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? இப்போ அவங்க அப்பா ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து கிடந்தா அதுக்கு நம்ம எமர்ஜென்சினால உதவி பண்ணலாம். ஏன் 1 லாக் எடுத்து கூட கொடுக்கலாம். நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன் எதுவுமே உங்களை. ஆனா இப்படி கிராண்டா தான் பண்ணணும்னு நின்னா என்ன பண்றது? அதுக்கு தான் நான் வேணான்னு சொல்றேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அதுக்குன்னு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க முடியும்? நீ மட்டும் அன்னைக்கு அந்த பாட்டி தாத்தாக்கு ரோட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டால, அப்புறம் என்ன? அவங்க கிட்டத்தட்ட 1 வாரமா சாப்பிடாம பட்டினி கிடந்தாங்க. அதனால என் கையில என்ன சாப்பாடு எடுத்து கொடுத்தேன். ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல. அதே மாதிரிதான் சாப்பாடுக்கு பதிலா இப்போ நான் காசு எடுத்து கொடுக்குறேன். அதுல உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? ஏங்க இங்க பாரு, நான் போய் என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கதான் போறேன். சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? உன்னை போய் நல்லவன் நினைச்ச பாரு, என்னைய சொல்லணும். இங்க பாரு, நீங்க எது சொன்னாலும் காசு அக்கவுண்ட்ல இருந்து 1 ரூபா கூட நீங்க எடுக்கவே கூடாது. அவ்வளவுதான். இவ்வளவு நல்லவன் நினைச்சா